அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். எனக்கு பலாச்செடி வேணும். இந்த இருக்குது. என்ன ரகம் இருக்குது? வியட்நாம் இருக்குது, வியட்நாம் எல்லோ இருக்குது, வியட்நாம் ரெட் இருக்குது, டேங் சூரியா இருக்குது, J33 இருக்குது, ஆல் சீசன் பலா இருக்குது. கடைசியாக வந்த கம்போடியன் ஜாக் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. சின்ன செடிகளாகவும் இருக்குது, பெரிய செடிகளாகவும் இருக்குது. இதில் பலாவில் எது ஆண் பிஞ்சு எது பெண் பிஞ்சு வாங்க இன்றைக்கி தெளிவாக பார்த்துருவோம். இது வந்து ஆண் பிஞ்சு. கிட்டத்தட்ட பட்டு துணி போல் இருக்கும். நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா பவுடர் ஷேப்பில் இருக்கும், நல்லா வந்து நைஸாக இருக்கும். இந்த ஆண் பிஞ்சுகள் உதிர்ந்தால் தான் பெண் பிஞ்சுகள் உருவாகும். பெண் பிஞ்சுகள் உருவாகிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண் பிஞ்சு உதிர்ந்த பின்னாடி பெண் பிஞ்சுகள் வரும்போதே இது போல் அந்த முள்ளாக வந்து வர ஆரம்பிக்கும். இந்த சின்ன பிஞ்சுகள்லேயே இந்த முள் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இது வந்து ஆண் பிஞ்சு வலுவலுன்னு இருக்கும். ஆனால் இது வந்து பெண் பிஞ்சு. இப்படி பெண் பிஞ்சு உருவாகிற போது இது என்னவா திரண்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்க்கலாம். இது போல் வந்து காய்களாக வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இது போல் பெரிய சைஸ் காய்களாக வந்து வரும். இங்கே பார்த்தீங்களா, இது சின்ன பிஞ்சு. இதில் முள்ளாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இது வந்து பெண் பிஞ்சு. இதுபோல் வீரிய நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் பலாவில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளுமாக உங்களுக்கு கமர்ஷியல் கிராப்பாக ஒரு ஏக்கருக்கு 400 செடிகள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம். இதுபோல் வீரிய நாற்றுகளும் தேவைப்படுற விவசாயிகள் நிச்சயம் உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்று உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.